தாராளமயமாக்கல் தொடங்கி 100 நாள் வேலை திட்டம் வரை இந்தியாவின் பொருளாதாரத்தை செப்பனிட்டவர் மன்மோகன் சிங். நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்திய நாணய நாயகன் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். பொருளாதார பேராசிரியராக தனது பணியை தொடங்கிய மன்மோகன் சிங் பிரதமராக உயர்ந்து நாட்டின் பொருளாதாரத்தையும் உயர்த்தினார். 1971ஆம் ஆண்டு மத்திய நிதியமைச்சகத்தின் பொருளாதார ஆலோசகராக நியமிக்கப்பட்ட மன்மோகன் சிங் தனது ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளால் நிதி அமைச்சக செயலாளராக பதவி உயர்வு பெற்றார். அதன் நீட்சியாக மத்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் பதவி மன்மோகன் சிங்கை தேடி வந்தது. 1982 முதல் 1985ஆம் ஆண்டு வரை RBI ஆளுநராக இருந்தவர் RBI சட்டத்தில் புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைத்தார். மன்மோகன் சிங் கொண்டு வந்த வங்கிகள் சட்டத்திருத்த சட்டம் 1983 அமலுக்கு வந்த பிறகே வங்கி கணக்கு வைத்திருப்பவர்கள் நாமினிகளை குறிப்பிடும் முறை செயல்பாட்டிற்கு வந்தது. ரிசர்வ் வங்கிக்கு கூடுதல் அதிகாரம் பெற்று தந்த மன்மோகன் சிங் அதிகாரப்பூர்வமற்ற அமைப்புகள் சேமிப்பு என்ற பெயரில் பொதுமக்களிடம் நிதி திரட்டுவதை தடுத்தார். அதன் பிறகு திட்டக்குழுவின் துணைத் தலைவர், பல்கலைக்கழக மானியக் குழு தலைவர் என அரசியல் சாராத அமைப்புகளில் செயலாற்றி வந்த மன்மோகன் சிங்கை முன்னாள் பிரதமர் நரசிம்மராவ் அரசியல் வட்டத்திற்குள் அழைத்து வந்தார். நாட்டின் பொருளாதாரம் திக்கற்ற திசையில் தவித்தபோது நிதி அமைச்சராக பொறுப்பேற்ற மன்மோகன் சிங் கலங்கரை விளக்கமாக செயல்பட்டார். 1991ஆம் ஆண்டு அதிரடியாக அவர் கொண்டு வந்த தாராளமயம் இந்தியாவின் பொருளாதார கதவை உலகிற்கு திறந்தது. முக்கிய துறைகளில் அந்நிய முதலீட்டுக்கு அனுமதி, வெளிநாட்டு வர்த்தக தடைகளை நீக்குதல் என அடுத்தடுத்து மாற்றங்களை புகுத்தி இந்தியாவின் பொருளாதாரத்தை சரிவின் பாதையிலிருந்து வேகமாக மீட்டார். இவற்றின் விளைவாக 1991இல் 127 கோடி ரூபாயாக இருந்த அந்நிய முதலீடு 1996இல் சுமார் 340 கோடி ரூபாயாக அதிகரித்தது. 1996இல் 9 விழுக்காடாக குறைந்தது. லட்சக்கணக்கான இந்திய இளைஞர்கள் இன்று IT துறையில் கோலோச்சுவதற்கும் விதை போட்டவர் மன்மோகன் சிங் என்றே கூறலாம். பங்குச்சந்தை ஒழுங்குமுறை ஆணையமான செபிக்கு சட்டப்பூர்வ அந்தஸ்து கிட்டியதும் மன்மோகன் சிங் நிதியமைச்சராக இருந்த காலகட்டத்தில்தான். அமைதியான புன்முறுவலுடன் நிதியமைச்சராக தனி முத்திரை பதித்த மன்மோகன் சிங்கிற்கு பிரதமர் பதவி தேடி வந்தது. 2002ஆம் ஆண்டு நாட்டின் பிரதமராக பதவியேற்ற மன்மோகன் சிங் பொருளாதாரம் சார்ந்த தனது சீர்திருத்த பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டார். அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய அம்சம் 100 நாள் வேலை திட்டம். பொருளாதார தாராளமயமாக்கல் மூலம் வெளியுறவு கொள்கையை சீர்திருத்திய மன்மோகன் சிங் 100 நாள் வேலை திட்டம் மூலம் உள்நாட்டு வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்தினார். இதன் பயனாக 2023-2024ஆம் நிதியாண்டில் நாடு முழுவதும் 100 நாள் வேலை திட்டத்தில் சுமார் 8 கோடி பேர் பயனடைந்து வருகிறார்கள். 2008ஆம் ஆண்டு 3 கோடி விவசாயிகளின் 72,000 கோடி ரூபாய் கடன்களை தள்ளுபடி செய்த மன்மோகன் சிங் கல்வி கடன் தள்ளுபடி என அடுத்தடுத்து சாமானியர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டார். மன்மோகன் சிங்கின் தொலைநோக்கு பார்வையும் மேற்கொண்ட சீர்திருத்தங்களுமே 2008இன் போது உலகை ஆட்டி படைத்த பொருளாதார பெருமந்தத்தில் இருந்து இந்தியாவை காப்பாற்றியது. தன் மீது 1000 விமர்சனம் வைத்தாலும் வரலாறு தன் மீது கருணை காட்டும் என்று அவர் கூறிய வாசகம் தற்போது மிகையாகவில்லை.